ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ட்ரேடில் வந்து நம்ம எப்படி எப்படி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி என்னென்ன அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் ட்ரேட் எடுக்கிறோம். இந்த டைமிங்கிறது வந்து ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா, அதுக்குரிய பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களோட டைம் போட இம்பார்ட்டன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ நார்மலாக வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம வந்து சில நேரங்களில் டேப்லெட் சாப்பிடுவோம். நமக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. சம்டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் நைட்டு மட்டும் தான் சாப்பிட்ணும், இல்லை நைட்டு மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து அந்த நேரத்தில் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மருந்துன்றது ஒன்று தானே, டேப்லெட்ன்றது எப்போ சாப்பிட்டாலும் ஒன்று தானே. அப்போ எப்போ சாப்பிட்டா என்ன அப்படின்ற நமக்கு ஒரு கொஷின் வரலாம். அதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம உடம்பு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு மணி நேரத்துக்கு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு பார்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல ஆக்டிவாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மூச்சோடு சம்மந்தமான அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரத்த ஓட்டங்கள் அந்த விஷயம் வந்து நல்லா இதுவாகிட்டு இருக்கும். அப்புறம் மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது நிறையா இருக்கும். நுரையீரல் அதோட சம்மந்தமான அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ வந்து எந்த விஷயத்துக்கு எந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறோம், எந்த பார்ட்ஸ் வந்து அதை வந்து சரி பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமில் தான் வந்து அந்த மருந்தை வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வந்து ரியாக்ட் பண்ணும். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா நேரத்துலையும் சாப்பிட்றத விட அந்த நேரத்தில் சாப்பிட்றது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த முருங்கை பொடியை வந்து இப்போ இது பண்ணி வைப்பாங்க, சாப்பிடுவாங்க எல்லோரும். அந்த முருங்கை பொடி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் வந்து முருங்கைக்கீரையோ இல்லை அந்த பொடியிலையோ வந்து இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதே விஷயத்த அந்த முருங்கை பொடியை வந்து பொடி பண்ணி பாலில் கலந்து நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அது உங்களுக்கு சத்து நல்லா உடம்புக்கு நல்லா தெம்பை கொடுக்கும். ஒரு ஜீரண கோளாறு எதுவுமே வராது. அதே முருங்கை பொடியை நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மலச்சிக்கலை உண்டு பண்ணும். உடம்புலாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அசௌகரியத்தை நிறைய உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதே ஒரே விஷயந்தான். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை பொறுத்து அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் மாறலாம், இல்லை உங்களுக்கு வந்து கெடுதலாகவும் மாறலாம். அதே போல் தான் ட்ரேடில் வந்து டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நாம் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து நம்ம மட்டுமே 24 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுறதில்ல. இந்த நமக்கு நடக்கிற பெரிய மூவ்ஸ் எல்லாமே யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூஷன் மட்டும் தான் வந்து அந்த மூவ்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அவங்க கூட அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நம்ம தப்பாக அந்த இடத்துல போகும்போது அவங்க 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 இந்த பக்கம் பையில் போகும்போது நம்ம செல்லில் போனோம் அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அவங்க மேலே போயிடுவாங்க. அதே போல் அவங்க மேலே போயிட்டு திரும்ப போகிற நம்ம வந்து மேலே போனோம் பை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளை லிக்விடிட்டி ஆகிடுவோம். அவங்க எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்துடுவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறது இன்ஸ்டியூஷன் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் மூவ் பண்ணும்போது அவங்க கூட அவங்க போகிற சைடு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஹிட் ஆகாமல் வெளியில் வர முடியும். அதுபோல் அதில் ஏன் டைமிங் முக்கியம் அப்படின்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி என்டர் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஜோன் ப்ளஸ் வந்து நியூயார்க் ஜோன். இந்த லண்டனும் நியூயார்க்கும் கம்பைன் ஆகிற ஜோன். இந்த 2 விஷயத்தில் தான் வந்து இந்த டைமில் தான் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து உள்ளே என்டர் ஆவாங்க. லண்டனு நியூயார்க் ஜோனு அப்புறம் 2 கம்பைன் ஆகிற ஒரு டைமு. இந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு இந்த என்ன தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் படி போனாலுமே, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபேக் பிரேக் அவுட் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும். மார்க்கெட் வந்து பைலே போகிற மாதிரி தெரிஞ்சாலும் டேரெக்டாக பையில் போகாமல் சடனாக வந்து ஒரு ட்ராப் வச்சு இங்கே லிக்விடிட்டிக்கு இது பண்ணிவிட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகும். இதை வந்து நான் சார்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ புரியும். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன தான் ட்ரேட் வந்து ஸ்ட்ரக்சர் படி அனலைஸ் படி நம்ம எடுத்தாலும் எந்த டைமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதே போல் நம்ம எல்லா டைம்லையும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து 3 செஷன்லையும் ஒருத்தர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு செஷன் வந்து எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் ட்ரேட் பண்ணி அதில் மட்டும் ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து காலையில் ஆக்ஷன் செஷனில் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து வின் பண்ணுவீங்க. லண்டன் செஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லக் இருந்ததுன்னா மேபி அதுலேயும் ப்ராஃபிட் வின் பண்ணுவீங்க. நியூயார்க் செஷன்லையும் தொடர்ந்து ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா இந்த 2 இடத்துல ப்ராஃபிட்டையும் சேர்த்து இதையும் மொத்தமாக வந்து லாஸ் பண்ணி விட்டு கீழே போயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் 3 செஷனில் எடுத்தவங்களுக்கு தெரியும். சம்டைம் வந்து நீங்களே அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு நல்லா எடுத்து சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. 3வது ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 இதுலேயும் சம்பாரிச்சதையும் சேர்த்துட்டு 3வது இது உங்கள் கேபிட்டல்லையும் வந்து லாஸ் ஆகும். இது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டே கேண்டிலில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து அழகாக வந்து மேலே போகிற மாதிரியே தெரியும், இல்லை கீழே வர மாதிரியே தெரியும். ஆனால் இந்த ஒரு கேண்டிலில் வந்து இந்த ஒரு டே கேண்டிலில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே காலையில் ஃபஸ்ட்டு மேலே போகிற மாதிரி போகும், திரும்ப மதியம் வந்து நடுவில் வரும், கீழே வரும், திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி ஜஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பைக் விட்டு கீழே இருக்க லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்.
திரும்ப நியூ செக்ஷனில் திரும்ப அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த டாப்புக்கே போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து நியூ ஹை வைக்கும். இதை வந்து டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி காட்டும், இப்படி தான் காட்டும். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டே கேண்டில் பற்றி பார்த்தோம்னா வெரி ஈஸியாக நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பைட் எடுத்திருந்தோம் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் பைட் அவுட் எடுத்திருந்தாலுமே உங்கள் ஸ்டாப்லஸ் ஹிட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டி எடுத்திருந்தாலும் ஸ்டாப்லஸ் ஹிட்டாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து எந்த டைமில் ட்ரேட் பண்ணுறோம், யாரு கூட நம்ம நம்ம ஆப்போசிட் கீ பிளேயர் யார் அப்படின்னு தெரியாமல் நம்ம எடுக்கிறனால தான் வந்து நம்ம என்ன தான் அனலைஸ் கரெக்டாக இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தாலும் நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எடுக்கிற டைம் தப்பு. ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நான் ஒரு சிம்பிள் டேபிளாக போட்டு வச்சுருக்கேன், நான் அதை காட்டுறேன். சாரி காய்ஸ், என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து நான் எழுதியிருக்க டைம் வந்து நான் சிங்கப்பூர் பேஸ் லோக்கல் டைமுக்கு எழுதியிருக்கேன். ஒரு கண்ட்ரிக்கும் வந்து அந்த யூடிசி டைம் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்தியாவுக்கு அப்படின்னா யூடிசி ப்ளஸ் 5:30 ஹவர்ஸ் நினைக்கிறேன். உங்கள் டைம் ஜோனுக்கு வச்சு அந்த டைம் எந்த டைமில் சிட்னி ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமில் டோக்கியோ ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமில் லண்டன் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமில் நியூயார்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் டைம்ஸ் வந்து எழுதிக்கோங்க. நான் இது சிங்கப்பூர் பேஸ் டைமில் எழுதியிருக்கேன். இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு செஷன்லேயும் வந்து என்ன தான் வந்து 8 ஹவர் வந்து அந்த செஷன் ஆக்டிவாக ட்ரேட் ஆனாலும் அந்த செஷனில் வந்து ஸ்பெஷலி வந்து மூமெண்டம் வந்து எங்கே எப்படி இருக்குன்னா ஒரு 3 ஹவர் இல்லை 4 ஹவர் தான் மெயினாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய அந்த டைரெக்ஷனை வந்து டிசைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் தான். இப்போ வந்து அதுபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிட்னி செஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஆன் சிங்கப்பூர் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 மணிக்கு முடியும், மதியம் 3 மணிக்கு முடியும். இந்தியன் டைம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், லெஸ் ஆகும். அதே போல் அரபிக் கண்ட்ரிஸை வந்து 2.5 ஹவர் இந்தியாவை பேஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆகும். உங்கள் லோக்கல் டைமை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லோக்கல் டைமை செக் பண்ணிக்கிட்டு அதுபடி வந்து 4 செஷனை எடுத்து எழுதிக்கோங்க. 4 செஷனை எடுத்து எழுதிக்கிட்டு அதில் வந்து இப்போ சிட்னி செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஹவர் வந்து அது கில் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த மேஜர் மூமெண்டம் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6 to 9 தான் வந்து அந்த மூமெண்டம் வந்து நடக்கும். ஓகேவா? அதே போல் அடுத்த டோக்கியோ செஷனில் பார்த்திங்க அப்படின்னா 7 to 10. இந்த 7 to 10 தான் வந்து அன்றைய நாளுக்கான ஒரு லோவையோ இல்லை ஹையோ வந்து அன்றைக்கி நாளைக்கு க்ரியேட் பண்ணும். அதுலேருந்து தான் வந்து ட்ரெண்ட் அப்படியே மேலே போகும். இந்த 2 ஜோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்னியை கம்பேர் பண்ணும்போது ஏஷியா செஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா சிட்னியும் ஏஷியாவும் வந்து கம்பைன் ஆகும். இந்த டைமில் வந்து இந்த 7 to 10 வந்து சிட்னியும் இதுவும் வந்து டோக்கியோ ஜப்பானோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், சைனா, இந்தியாலாம் இந்த டைமில் வரும். இவங்க எல்லாம் கம்பைன் ஆகும்போது மோஸ்ட்லி இந்த ஜப்பானோட இது கம்பைன் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் பீக்காக இருக்கும். 7 to 10 வந்து கொஞ்சம் காலை நேரத்தில் ஒரு நாளுக்கான டேவோட லோவையோ ஹையோ வந்து உருவாக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் இந்த 7 to 10 தான். ஓகேவா? அடுத்து லண்டன் டைமில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது லண்டன் டைம் வந்து ஆரம்பிக்கிறது என்னவோ மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்து, நான் சிங்கப்பூர் டைம் சொல்கிறேன் எல்லாமே, நீங்கள் உங்கள் டைம் பார்த்துக்கோங்க. மதியம் வந்து 3 மணி போல் ஆரம்பிச்சது அப்படின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அது வந்து இதுவாகும். இப்போ இது என்ன தான் லண்டன் செஷன் வந்து இதுவாகினாலும் இந்த டைமில் ட்ரேட் ஆனாலும் இதில் வந்து இந்த 3 மணிலேருந்து 6 மணி தான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து நிறைய வந்து லிக்விடிட்டி, அதாவது மோஸ்ட்லி வந்து ஒரு நாளில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறது, லிக்விடிட்டி கிராப் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் நடக்கும். இந்த டைமோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ லண்டன் வந்து வேவ்ஸான் வந்து எப்போ வந்து அவங்களோட ட்ரேடிங் இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிக்கு ஆரம்பமானாலும் அதுக்கு முன்னாடி 2 ஹவர் வந்து ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து எப்படின்னா இதில் வந்து ஆக்டிவாக ட்ரேட் பண்ண முடியாது, பட் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து இதில் ட்ரேட் பண்ணலாம். இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்போலேருந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸும் இது வந்து கம்பைன் ஆகும். இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. லிமிட் ஆர்டர்ஸ் அதிகமாக போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி போகுது, திரும்ப இந்த ஜோனுக்கு வரும்போது சடனாக வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கேண்டில் வந்து மூவ் ஆகும். டக்குன்னு இது அந்த ஆர்டர் ஹிட் ஆன உடனே, ஏன்னா வந்து இது பல்க் ஆர்டர் போட்டு வச்சுப்பாங்க, இந்த ஆர்டர் டச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மூவ், ஒரு 5 நிமிஷம் கேண்டில் இல்லை ஒரே கேண்டில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப தூரம் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கூட மேலே போகும். நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியாது. ஏன்னா அப்படின்னா இங்கே வந்து லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 2 ஹவர்லேயே லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து கெஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இப்போ வந்து என்ன தான் வந்து இது வந்து பை தான் இருந்தாலுமே, பையாக தான் பொறுமையாக போனாலுமே, இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப இங்கே மேலே போயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணணும், அழகான சப்போர்ட் இங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் வந்து மேலே போகணும். ஆனால் இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. சடனாக ஒரு மேலே போயிட்டு ஒரு ஸ்பைக் வச்சுட்டு எல்லாத்தையும் லிக்விடிட்டியை கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே வந்திருக்கும்.
கீழே வந்துட்டு திரும்ப வந்து 3 மணிக்கு ஆரம்பிக்கும்போது மூவ்மெண்ட் நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து இது நடக்கும், இந்த மூவ்மெண்ட் வந்து நடக்கும். இந்த ஸ்பைக் விட்டு லிக்விடிட்டி கிராப் பண்ணுறது. அதே போல் இந்த இடத்துக்கு வரும்போது திரும்ப ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஆர்டர் ட்ரிகர் ஆகி அப்படியே டக்குன்னு எடுத்து பண்ணி கொஞ்சம் மேலே போய் நல்ல ஒரு லிக்விடிட்டியோட இங்கே கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து எப்போதுமே வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஒரே இடத்துல பை பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே ஒரு பில்லியனுக்கு பை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 பில்லியனுக்கு ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆவரேஜ் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து அக்குமுலேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல எல்லா ஆர்டர்ஸையும் வந்து ஒரே இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணி கொஞ்சம் கீழே வரும், திரும்ப கொஞ்சம் செல் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரும்போது பை ஆர்டர்ஸ் போட்டு திரும்ப பை பண்ணி மேலே கொண்டுட்டு போவாங்க. இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து இந்த மூமெண்டம் வந்து எதுக்காக வருது, இப்படி வந்து ஒரு சைக்கிள் எதுக்காக உருவாகுதுன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணுறதே கிடையாது. இது என்ன அப்படின்னா இது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஆர்டர்ஸ் பை பண்ணுறாங்க, அக்குமுலேஷன் பண்ணுறாங்க, இங்கே கொண்டு போயிட்டு ஆஃப் ஆர்டர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அதாவது செல் பண்ணுறாங்க. செல் பண்ணுறதுனால இந்த மூமெண்டம் கீழே வருது. இங்கே பை பண்ணவங்களாம் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, அதனால மூமெண்டம் கீழே வருது. திரும்ப வந்து இது பாதி வேலையில் வரும்போது திரும்ப வந்து பை ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க, திரும்ப மேலே போகுது. என்ன தான் வந்து செல்லர்ஸ் வந்து இங்கேருந்து வந்தாலும் முழு மூமெண்ட்டையும் செல்லர்ஸ் வந்து இவ்வளோ புஷ் பண்ணி கொண்டு வரதில்ல. செல்லர்ஸும் என்ட்ரு ஆகிறாங்க, ப்ளஸ் இங்கேருந்து போகிறவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மூமெண்ட் வந்து பாதி வரைக்கும் கீழே வருது. திரும்ப வந்து பையர்ஸ் வந்து இங்கே போட்டு ஆர்டரை டிக்கெட் பண்ணி திரும்ப அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது. இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுல நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு கேண்டில் வந்து அழகாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் இதே லோவர் கேண்டில் 4 ஹவரில் போய் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பைக் இந்த இடத்துக்கிட்ட பை செல்லு மாறி நடக்கும். நம்ம வந்து என்றைக்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம்லாம் நம்ம வந்து செட் பண்ண முடியாது. இப்போ வந்து இங்கே போட்டுட்டு நான் 2150 2225 வரைக்கும் நான் வந்து இவ்வளோ தூரம்லாம் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அப்படியே வைக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த லண்டனோட ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ் அதில் வந்து நாம் ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். அந்த டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே போல் லண்டனஸ் வந்து 3 மணிக்கு நான் சிங்கப்பூர் டைமுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 1 ஹவர் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிடும். இந்த மூமெண்ட்லாம் முடிஞ்சு திரும்ப செட்டில் ஆகிடும். திரும்ப அதே பேஸுக்கு வரும்போது இங்கே வந்து என்ட்ரி ஆகி பக்கத்திலே டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்டம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர். அதே போல் நியூயார்க் ஜோனும் அப்படி தான். இப்போ நியூயார்க் ஜோன் வருது அப்படின்னா நியூயார்க் ஜோனில் என்ன நடக்கும் அப்படின்னா காலையிலேருந்து போனதுக்கு இப்போ வந்து காலையில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்போ காலையில் ஏஷியன் செஷன் வந்து இப்படி ட்ரெண்ட் வந்து கீழேருந்து மேலே போகுது, முன்னாடி நாள்லேருந்து மேலே போகுது அப்படின்னு வச்சிங்களேன். திரும்ப வந்து அப்படியே பொறுமையாக கீழே வரும், மிடிலுக்கு வரும். திரும்ப லண்டன் செஷன் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும், கீழே போகிற மாதிரி நல்லா கீழே கொண்டு போயிட்டு மேலே திரும்ப கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்பைக் விட்டுட்டு திரும்ப கீழே போவோம். கீழே போயிட்டு இதே சப்போர்ட் எடுத்து திரும்ப அப்படியே பொறுமையாக மேலே போகும். நியூயார்க் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் மேலே கொண்டு போகும். நியூயார்க் வந்து என்ன பண்ணும், உடனே ஸ்டார்ட் லண்டனில் வந்து எப்படி 2 ஹவர் வந்து ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸோ அதே போல் நியூயார்க்கில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீ மார்க்கெட் ஹவர். லண்டன் வந்து இப்போ நியூயார்க் வந்து 8:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா 8 o'clockலேருந்து வந்து அந்த ப்ரீ மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 1/2 hourலேயே வந்து அங்கேயும் வந்து லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து 8:30 ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக கீழே வரதுக்கான காரணம் அதுதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இது லண்டன் இப்போ இது முடிஞ்சு இப்போ லண்டன் ப்ரீ மார்க்கெட் செக்ஷன் முடிஞ்சு லண்டன் நார்மலாக வந்துருச்சு, திரும்ப அப்படியே ட்ரேட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ இங்கே நியூயார்க் வரும்போது நியூயார்க் என்ன பண்ணும், காலையில் இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி பொறுமையாக மிடிலுக்கு வந்து லண்டனில் வந்து கீழே மேலே ஸ்பைக் வச்சு திரும்ப ஒரு மூமெண்ட்டை பொறுமையாக மேலே போகுது. நியூயார்க்கில் வந்து என்ன நடக்கும்னா சடனாக வந்து கீழே வர மாதிரி கீழே வந்துட்டு திரும்ப ஏஷியன் செஷனே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏஷியன் செஷனே ஃபாலோ பண்ணி போகும். எப்போதுமே ஏஷியன் செஷன் மேலே போச்சு அப்படின்னா லண்டன் செஷன் கீழே வரும், திரும்ப நியூயார்க் செஷன் வந்து கீழே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப பைக் போகும். மோஸ்ட்லி இது நடக்கும், ஆனால் எல்லா நாளும் இதை எதிர்பார்க்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ வந்து எப்போதுமே வந்து நியூயார்க் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணும், ஒரு வாட்டி மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. மேலே போயிட்டு இருக்க ட்ரெண்டை வந்து கீழே கொண்டு வர மாதிரி கொண்டு போயிட்டு சரி எல்லாரும் செல் ஆகிடுச்சு நம்ம செல் என்ட்ரி ஆகும்போது திரும்ப வந்து ஒரு இது பண்ணிவிட்டு திரும்ப ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அப்படியே ஆப்போசிட்டு செல்லுலேயும் அதான் நடக்கும். இப்போ செல்லில் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா திரும்ப வந்து மேலே கொண்டுட்டு போகிற மாதிரி பை ஆகிற மாதிரி காட்டிட்டு மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு திரும்ப செல்லு அதோட ட்ரெண்டே கண்டினியூ பண்ணும். இப்படி தான் வந்து நம்மளை வந்து நிறையா வந்து மேனிப்புலேஷன் பண்ணி நம்மளை வந்து லிக்விடிட்டியாக மாற்றுவாங்க. ஸோ இப்போ இதில் எந்தெந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ட்ரியை வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன மெயினாக அப்படின்னா இப்போ வந்து ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காலையில் சிட்னி செஷன் வந்து ஒரு 3 மணி நேரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் உங்கள் பேஸ் ஆன் லோக்கல் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு 3 மணி நேரம் வந்து ரொம்ப கில் ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஜாப்பனீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 7 to 10
ஸோ இந்த 2 ஜோனுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் என்ன தான் வந்து மூமெண்டம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபேக் பிரேக் அவுட் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. இந்த ஃபேக் பிரேக் அவுட்டு இல்லை வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி மேனிப்புலேஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, முக்கியமாக வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது லண்டன் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து லண்டன் ஜோன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 ஹவர் என்ன தான் 15 to 18 போட்டிருந்தாலுமே இதில் முக்கியமான ஹவர்ஸ் என்ன அப்படின்னா, லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஹவர், லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 ஹவர், இந்த 3 மணி நேரம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 3 மணி நேரத்தில் தான் வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து நிறைய நடக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, என்ன தான் நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி உங்கள் அனலைஸ் கரெக்டாக இருந்து கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலுமே உங்கள் ஆர்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நீங்கள் வந்து புலம்புவீங்க, என்ன நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன், மார்க்கெட் வந்து ஏமாத்துறாங்க, நிறையா வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, இல்லை வந்து உங்கள் ப்ரோக்கர் வந்து ஏமாத்துறாங்க நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாது, அந்த டைமிங்கோட எஃபெக்ட். ஏன்னா இந்த டைமிங்கில் வந்து லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நிறைய செட் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த லிமிட் ஆர்டர் டு லிமிட் ஆர்டர் எங்கே வந்து பை பண்ணி எங்கே செல் பண்ணுறாங்களோ அதுக்கு நோக்கி மார்க்கெட் வந்து நேரம் மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே போயிட்டு அங்கே ஒரு இதுவாகும், அங்கேருந்து திரும்ப என்ட்ரி ஆகி திரும்ப லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு எல்லாரையும் நம்ம என்ட்ராக வச்சுட்டு திரும்ப அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு நேராக வந்து அடுத்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து கிளம்பிச்சோ அங்கேயே வந்து நின்றோம். திரும்ப மார்க்கெட் வந்து நார்மலாக வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே பொறுமையாக திரும்ப மேலே போகும். இந்த 1 ஹவர் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன 1 ஹவர், லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன 1 ஹவரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மேனிப்புலேஷன் நடக்கும். டக்குன்னு ஒரு ஸ்பைக் வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் போக வேண்டிய ட்ரெண்டில் வந்து அப்படி ஸ்லோவாக போகும். இந்த லிமிட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக ட்ரிகர் ஆகிறது இந்த லண்டன் ஸ்டார்டிங் டைமில் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம். பட் வந்து அவங்களோட அந்த லிக்விடிட்டி கிராப்பிங்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பக்கம் போக போகுது, எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, எந்த ஏஷியன் சிஸ்டமோட ஹையை உடைக்குதா லோவை உடைக்குதா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்து வந்து ட்ரேட் எடுக்கணும். அதே போல் நியூயார்க் செஷனில் வந்து நான் சொன்னேன், நியூயார்க் செஷனில் வந்து நார்மலாக வந்து இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் வரும். என்ன அப்படின்னா, நியூயார்க்கும் லண்டனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 2 இதுவாக வந்து 12 மந்த்தில் ஒரு 6 மந்த் வந்து ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இடிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இஎஸ்டினா ஒன்றும் கிடையாது. இஎஸ்டினா வந்து ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க இஎஸ்டின்றது. இடிடின்றது ஈஸ்டர்ன் டே லைட் டைம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பகல் பொழுது வந்து இந்த 6 மாதம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 6 மாதம் பகல் பொழுது அதிகமாக இருக்கும், ஒரு 6 மாதம் பகல் பொழுது நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்க டைமில் வந்து நியூயார்க் மார்க்கெட் வந்து எப்போ தொடங்கும்னா, மார்னிங் நியூயார்க் டைமுக்கு வந்து 8:30க்கு தொடங்கும். அவங்களுக்கு வந்து பகல் நேரம் அதிகமாக இருக்கும்போது இடிடி டைமில் வந்து அதாவது 9:30க்கு மார்க்கெட் தொடங்கும், ஒரு 1 ஹவர் லேட்டாக தொடங்கும். சரியா? அதே போல் இந்த லண்டன் ஜோனும் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் ஏஷியா மார்க்கெட் இது பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து இந்த இஎஸ்டி டைமோ இல்லை இஎஸ்டி டைம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நார்மலாக வந்து மதியம் 1 மணிக்கு, சிங்கப்பூர் டைம் மதியம் 1 மணி அப்படின்னா இந்தியா டைம் 11:30 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா இடிடி டே லைட் சேவிங் டைமில் வந்து 12:30க்கு ஸ்டார்ட் ஆகும், 1 மணி நேரம் பின்னாடி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதே போல் அதில் வந்து பார்க்க வேண்டியது, அது ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூயார்க் மார்க்கெட் வந்து தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் வந்து அந்த வந்து ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸு. அதே போல் லண்டன் மார்க்கெட் தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி 2 ஹவர் வந்து ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ். இந்த ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து இது ஸ்டார்ட் ஆன 1 ஹவர், அதே போல் இந்த ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ் ப்ளஸ் இது ஸ்டார்ட் ஆன ஒரு 1 ஹவர், இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு இங்கே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவருக்கு அப்புறம் ட்ரெண்ட் வந்து எங்கே போகுது, எந்த டைரெக்ஷனில் காட்டுதோ அதை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் அனலைஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இது வந்து எதுக்காக போடுவாங்கன்னா லிமிட் ஆர்எஸ் இது ப்ளேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இது வந்து லிக்விடிட்டி லோவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வேல்டாலிட்டி வந்து ஹையாக இருக்கும். அதாவது லிக்விடிட்டி லோனா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன டைரெக்ஷனாக தான் இருக்கும், ஒரு சின்ன மூவ்மெண்ட்டாக தான் நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் வர்றது அதிகமாக இருக்கும், பிரேக் அவுட் எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட நிறைய வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணுறது அந்த மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த கில் ஜோன்னு சொல்லுவாங்க. அதாவது லண்டனும் நியூயார்க் செஷன் வந்து கம்பைன் ஆகிற டைம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ லண்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட்டு 12 மணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். அதே வந்து நியூயார்க் இது டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஏஷியனை பொறுத்த வரைக்கும் நான் சிங்கப்பூர் டைம் சொல்லிட்டு இருக்கேன், 8:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா காலையில் 5 மணி 4 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ வந்து இந்த 8:30 to 12 o'clock வந்து நியூயார்க்கும் லண்டன்ஸும் வந்து கம்பைன் ஆகும், இந்த 2 ஜோனும் வந்து கம்பைன் ஆகும்.
லண்டன்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க, நியூயார்க்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமான வாலட்டிலிட்டி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இந்த டைமில் தான் நடக்கும். ஒரு பெரிய ட்ரெண்டு மூவ்மெண்ட் நடக்கிறது அப்படின்னா எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த டைமில் தான் ரொம்ப நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஹை லிக்விடிட்டியும் இருக்கும், ஹை வேல்யூமும் இருக்கும் இந்த டைமில். ஓகேவா? அடுத்து வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ரிவர்சல் ரீட்ரேசஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும், இந்த ஜோனில் தான் நடக்கும். இந்த ஜோனை வந்து கரெக்டாக அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 1 ஹவர் வெயிட் பண்ணி கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி வேல்யூமும் அதிகமாக வரும், லிக்விடிட்டியும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு நிறைய ஃபேக் பிரேக் அவுட் வந்து வராது. டைட் ஸ்டாப் லாஸ் போட்டாலுமே நமக்கு ஓரளவுக்கு டைரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி போகும். ஸோ வந்து இதான் வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல சொல்ல இது பண்ணது. இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். லண்டன் ஜோனில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ப்ரீ மார்க்கெட் 1 ஹவர்லேருந்து ப்ரீ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன 1 ஹவர் ப்ளஸ் வந்து நியூயார்க் மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் ½ ஹவர் ப்ளஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர் இந்த டைம் மட்டும் தவிர்த்துட்டு மார்க்கெட் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுது, எந்த டைரெக்ஷனில் போகுது, எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதே போல் இப்போ வந்து லண்டன் செஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லண்டன் செஷன் மட்டும் பண்ணுங்கள். ஏஷியன் ட்ரேட் செஷன் பண்ணுறீங்கன்னா ஏஷியா மட்டும் பாருங்கள். நியூயார்க் பார்க்குறீங்கன்னா நியூயார்க் மட்டும் ட்ரேட் எடுத்து பழகுங்க. ஏன்னா ஒன்று ஒரு பிஹேவியர் வந்து வேறு மாதிரி இருக்கும். என்ன தான் ஒரே சார்ட்டாக இருந்தாலும் அனலைஸ் ஒன்றா இருந்தாலும் ஒரு டைம்லேயும் வந்து சார்ட் பிஹேவ் பண்ணுற அந்த இது வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு சார்ட்டில் ஒரு டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்க பாருங்கள், ட்ரேட் எடுத்து பழகுங்க. சரி, ஓகேயா? இந்த டோக்கியோ டைம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சம்டைம் வந்து தான் வீக்லி வந்து 1 or 2 டைம் தான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் நடக்கும். அப்புறம் வந்து லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெரிய மூமெண்ட் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் தான் வந்து புது பிரேக் அவுட் புது ஹையில் வந்து வைக்கும். சம்டைம் வந்து இது கண்டினியூ ஆகும்போது காலையில் வந்து மேபி இதுலேருந்து அந்த ஸ்பைக் வந்து காலையில் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ சார்ட்டில் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாட்டில் வந்து ஒரு ரீப்ளே மோட்டில் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது இந்த கேண்டில் வந்து லாஸ்ட் கேண்டில் வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட்டு டேவோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டேவோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் லாஸ்ட்டு 1 டேவோட இதை மட்டும் இந்த டேவோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் டேவோட இது வந்து லோ, இது வந்து ஹை. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்ன மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம 4 ஹவரில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் பாருங்கள் எவ்வளோ மூமெண்ட் நடந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்த கட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த இடத்த இதான் வந்து நம்ம ஹையாக மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஹைக்கே வந்து மார்க்கெட் வந்து பொறுமையாக போயிருக்கு. லண்டன் செஷன் வந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு மேலே போகிற மாதிரி ஸ்பைக் வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கு, திரும்ப அந்த இடத்துலேயே ட்ரேட் ஆகிட்டு ஒரு ரேஞ்சிங் மாதிரி இதுவாகிட்டு திரும்ப நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகி கீழே வந்துருச்சு. கீழே லோ வரைக்கும் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப அடுத்த நாள் வந்து இது வந்து உருவாகும் போது கேண்டில் வந்து என்ன பண்ணுன்னா ஒன்று இங்கேருந்து அப்படியே பொறுமையாக மேலே போகும், இல்லைனா அப்படியே இங்கே ஏதாவது திரும்ப வந்து காலையில் வந்து ஒரு பை கொடுத்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே போகும். ஸோ அடுத்த மூமெண்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு டேக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இது நடந்திருக்கு. ஒரு டேயில் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரே ஒரு சேல் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே வந்து எப்படிலாம் காலையில் வந்து திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப பை ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. அதே லெவலில் அந்த முன்னாடி நாளோட ஹை அது லோ வரைக்கும் ஹை வரைக்கும் போயிட்டு திரும்ப அதை உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கு. திரும்ப லண்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மேலே போகிற மாதிரி மேலே போயிருக்கு. திரும்ப ஒரு பை வைக்கிற மாதிரி இதை உடச்சிட்டு பை வைக்கிற மாதிரி காட்டியிருக்கு. இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோரும் பை ஆகிருப்போம், பை என்ட்ரி எடுத்திருப்போம். பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ட்ரி ஆனது கரெக்டு தான், ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நமக்கு. ஓகேவா? நமக்கு ஸ்ட்ரக்சர் படி ஒரு அழகான பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும், இங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்பைக் கிரியேட் பண்ணி நமக்கு லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ வந்து திரும்ப வந்து மார்க்கெட்டு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பை ஆகி நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணுவோம். மேலே போகிற மாதிரி போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா லண்டன் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேருந்து இதுவாக்கி திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே வர மாதிரி வந்துட்டு ஸ்பைக் வச்சு இல்லை நம்மளோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கிராப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி போகும். நம்ம போட்ட டைரெக்ஷனில் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், நம்ம சரி இதுதான் தப்பாகிடுச்சு, திரும்ப வந்து மார்க்கெட் பை ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே எஸ்எல் போட்டு திரும்ப ட்ரேட் எடுப்போம். திரும்ப என்ன ஆகுது, இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட நியூயார்க் ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப செல் ஆகி டேரெக்டாக கீழே போகுது. இப்போ வந்து
மார்னிங்லேருந்து இது வந்து கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹையை உடைக்கல, லாஸ்ட் டே ஹையை உடைக்க இது பண்ணல. பட் வந்து இங்கே ஹையை உடைக்கிற மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து இது பண்ணி எல்லாமே மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நியூயார்க் செஷனில் வந்து ட்ரேட் வந்து எங்கே கண்டினியூ ஆகணும்னு முடிவு பண்ணுதோ அங்கே அப்படியே அழகாக அந்த ட்ரெண்டை கொடுத்து ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு கீழே போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் அவங்களோட முக்கியமான அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டியை வந்து எடுக்கணும். அவ்வளோதான். நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணி நம்மளை குழப்பி அந்த ட்ரேடை வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து காலையில் நீங்கள் பார்த்துட்டீங்க ஹை வச்சிருச்சு, இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா, இது லோ, இது ஹை. ஸோ வந்து நமக்கு எந்த இடத்துக்கிட்ட ஒன்று ஹை கிட்ட போனால் ட்ரேட் எடுக்கணும், கீழே வரணும்னு எதிர்பார்க்கணும், இல்லை லோ கிட்ட போனால் இங்கேருந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல போகும்போது நம்ம அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை உண்மையாலுமே திரும்புதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சார்ட் பற்றி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சாலும் இதை ஸ்ட்ரக்சர் படி அந்த இடத்த மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1 ஹவர்லாம் இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கும், பை தான் காமிச்சிருக்கும். ஒரு ஸ்கால்பிங்காக இருந்தால் நீங்கள் ஸ்கால்பிங் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ராடே டேட்டா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபெயிலியர் தான் ஆயிருப்பீங்க. என்ன தான் அனலைஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆயிருக்கும். திரும்ப மார்க்கெட் வந்து இங்கே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஆனால் ப்ரைஸ் அது மாதிரி கரெக்டாக கீழே போகும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த 1 ஹவர் விட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணி இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான ப்ராஃபிட் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு அனலைஸ் தெரியாமல் இல்லை, நம்ம எந்த நேரத்தில் எப்படி வந்து ட்ரேடில் என்டர் ஆகிறோம் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத நல்லா பாருங்கள். ஓகேவா, அதே போல் இது வந்து என்ன அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, இது வந்து செஷன் லோக்கல்னு சொல்லுவாங்க. செஷன் லோக்கல்ன்ற ஒரு இது இண்டிகேட்டர். இது வந்து என்ன ஆகுன்னா ஒன்று இது வந்து ஃப்ரீ இதுலேயே வந்து அவைலபிளாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செஷனையும் தனித்தனியாக பிரிக்கும். இந்த ஆசியன் செஷன் தனியாக, லண்டன் செஷன் தனியாக, அடுத்து நியூயார்க் செஷன் தனியாக வந்து பிரிக்கும். ஓகேவா, இப்போ வந்து இந்த ரெண்டுமே இந்த ப்ளூ கலரும் எல்லோ கலரும் கம்பைன் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கும் லண்டனும் வந்து கம்பைன் ஆகிருக்க செஷன். ஓகேவா, ஸோ வந்து எப்படி ட்ரேட் ஆகுது பாருங்கள். இப்போ முன்னாடி நாள் வந்து நடந்திருக்கு, என்ன நடந்தது 1 ஹவர் கேண்டில் முன்னாடி நாள் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். முன்னாடி நாள் வந்து மார்க்கெட் வந்து ஏஷியன் செஷனில் இங்கேருந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் இங்கே கீழே ஆரம்பித்து திரும்ப மேலே போயிருக்கு ட்ரெண்டு. அப்புறம் திரும்ப நியூயார்க்கில் வந்து அந்த கம்பைன் செஷனில் கீழே வர மாதிரி காட்டிட்டு திரும்ப நைட் வந்து மேலே போயிருக்கு, நியூயார்க் ஃபுல்லாக மேலே போயிருக்கு. ஏஷியனில் என்ன நடந்ததோ அதே தான் நியூயார்க்கில் நடந்திருக்கு. திரும்ப ஏஷியனில் என்ன நடந்ததோ அதே தான் நியூயார்க்லேயும் அதே நோக்கி அதே ட்ரெண்டில் தான் போயிருக்கு பாருங்கள். ஏஷியனில் காலைல பை, நியூயார்க்லேயும் காலைல பை. திரும்ப ஏஷியன் வந்து காலையில் ஆரம்பிக்கும் போது மேலேருந்து ஆரம்பித்து திரும்ப கீழே வர மாதிரி காட்டியிருக்கான், செல் ஆகிற மாதிரி காட்டிட்டு லண்டனில் வந்து ஃபேக்காக திரும்ப இது பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப ஏஷியனோட ட்ரெண்டோட காலையில் ஜோனுக்கு ஏஷியன் வந்து காலையில் செல்லாச்சு, லண்டன் வந்து திரும்ப பை ஆகி அதே காலையில் ஹைக்கு அந்த எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே போயிடுச்சு. திரும்ப நியூயார்க் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கீழே வர மாதிரி காட்டிட்டு கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு திரும்ப வந்து அடுத்த ஹை வந்து ஃபார்ம் வச்சு திரும்ப மேலே போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் வந்து பையாக இருந்தது அப்படின்னா நியூயார்க்கு வந்து பையாக இருக்குது, ஏஷியன் வந்து செல் ஆகுது அப்படின்னா நியூயார்க்கும் செல்லாக இருக்குது. இது வந்து எல்லா டைமும் நடக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்படி நடக்கும். மேலே போகும், லண்டனில் வந்து திரும்ப கீழே கொண்டுட்டு வரும், திரும்ப ஏஷியனில் வந்து ஒன்று இப்படி கொஞ்சம் மேலே வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணும், இல்லைனா வந்து ஏஷியன் போய் திரும்ப மேலே போகும். இந்த 2 விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். நல்லா ஒரு சார்ட்டாக கணிச்சு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இப்போ வந்து ஏஷியனில் வந்து திரும்ப வந்து ஒரு அங்கேருந்து வந்து திரும்ப கீழே லோவர் டைம் கீழே உடச்சிட்டு வர மாதிரி காட்டுது, திரும்ப கீழே வருது. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகுதுன்னா லண்டனில் ஏஷியனில் வந்து கீழே வருது, திரும்ப லண்டனில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இங்கேருந்து மேலே போகிற மாதிரி காட்டுது, மேலே வர மாதிரி காட்டுது. பட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டு, நான் கடைசியாக காட்டினது தான். அந்த ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து அதோட ட்ரெண்டு படியே கீழே தான் போகுது. திரும்ப நியூயார்க்கும் லண்டனை கம்பைன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்து நமக்கு பை போகிற மாதிரி காட்டியிருக்கு. சரி, மார்க்கெட் இது வந்து கீழே வர ட்ரெண்ட் வந்து ஏன்னா இங்கேயும் வந்து நல்ல ஒரு இங்கேயே வந்து பை போக ட்ரை பண்ணியிருக்கு, திரும்ப வந்து இங்கேயே வந்து ஒரு பை கேண்டில் உருவாகுது. அப்படின்னா வந்து இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து முடிஞ்ச போனனால நமக்கு வந்து இங்கே ஸ்பைக் மாதிரி தெரியுது. இது வந்து உருவாயிருக்கும் போது என்ன பண்ணோம், இந்த ஃபுல் கேண்டில் வந்து இது கவர் பண்ணியிருக்கும், கிட்டத்தட்ட என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி இங்கே உருவாயிருக்கும். ஸோ வந்து நமக்கு நார்மலாக தெரியும் மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு வாட்டி பை கேண்டில் இங்கே வந்து உருவாயிடுச்சு. ஓகேவா, ஒரு வாட்டி இந்த பை கேண்டில் உருவாயிடுச்சு, திரும்ப கொஞ்சத்தில் வந்து லிக்விடிட்டி எடுத்துருச்சிங்க, இந்த லிக்விடிட்டி இங்கே எடுத்துருச்சு. நம்ம ட்ரெண்டு படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் ஃபுல்லாக உருவாயிருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓகே மார்க்கெட் திரும்பிடுச்சு, இப்போ பையாக போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். ஓகேவா, பையாக போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஆனால் மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஸ்பைக் விட்டுட்டு டக்குன்னு கீழே வந்து ஒரே ஃபோர்ஸாக கீழே வந்துட்டு இந்த செல் கட் பண்ணிவிட்டு திரும்ப அதோட ட்ரெண்டில் திரும்ப ஒரு பை ஆகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப கீழே போகுது பாருங்கள், இப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ அடுத்த நாள் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட் டேவோட லோவையும் ஹையவும் இது வந்து லோ இது ஹையை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த நாள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அடுத்த நாள் வந்து ஏஷியன் ஸ்டார்ட் ஆகுது. ஏஷியன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்குது பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஒன்று ஹை இல்லை லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகும். இல்லைனா இதை வந்து அன்னைய ரெசிஸ்டண்ட்டாக மாற்றிட்டு அங்கேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு அங்கேருந்து கீழே வரும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னா, இதை வந்து ஒரு பேஸாக எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகுது. திரும்ப வந்து ட்ரெண்டு மேலே போகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே இடத்துக்கு தான் போயிருக்கு. அதாவது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 3 ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஏஷியன் ஷேர் ட்ரெண்ட் முன்னாடி நாள் நம்ம ஹைலோ மார்க் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இதோட லோவே முன்னாடி நாளோட லோவே வந்து லோவாக எடுத்துகிட்டு இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு டே டைமில் போய் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் வந்து இந்த கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த கேண்டில் வந்து பக்கத்தில் ஒரே கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிற மாதிரி காட்டி திரும்ப கீழே வர மாதிரி நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணி திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இங்கே செல்லு போட்டவங்க எல்லாரையும் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து சரி பை தான் பார்க்க போகுதுன்னு இங்கே போட்டவங்கள இங்கே ஹிட் பண்ணி இங்கே வந்து செல் ஆகிற மாதிரி காமிச்சு இங்கே வந்து ஆர்டர்ஸ்லாம் ஹிட் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதோட ஓன் டைரெக்ஷனில் பை ட்ரெண்ட்லேயே பொறுமையாக போகுது. அடுத்த நாள் இந்த ஹைக்கு போகுது. ஏற்கனவே இது பண்ணியிருந்தால் ஹைக்கு தான் போயிருக்கு. இந்த கேண்டில் வந்து நம்ம டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டில் அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இங்கே இது மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம. அடுத்து ஒரு பை கேண்டில் ஃபுல்லாக பை ஆகிற மாதிரி காட்டிட்டு அடுத்த நாளைக்கு வந்து திரும்ப வந்து ஒரு செல் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இதாகுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகும். எப்போ வந்து இதை வந்து உடைக்குதோ இல்லை இதை வந்து உடைக்குதோ அப்புறம் வந்து திரும்ப போயிட்டு இங்கே வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி உடைச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா பை ஆச்சுன்னா மேலே போயிட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இதை ஒரு சப்போர்ட்டை நல்லா சப்போர்ட் ஜோனாக மாற்றிட்டு திரும்ப மேலே போகும். அது இங்கே கீழே உடைச்சிட்டு பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப இங்கே வந்து இதை ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இது பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே போகும். இப்படி தான் மாறி மாறி போகும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா என்ன தான் நமக்கு மார்க்கெட் வந்து நமக்கு தெரிஞ்ச டைரெக்ஷனில் மூவ் ஆனாலுமே நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா நிறைய வந்து மேனிப்புலேஷன் நடக்கும் மார்க்கெட்டில். ஓகேவா? நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நிறையா மேனிப்புலேஷன் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ட்ரேட் பண்ணுற ஹவர்ஸை வந்து ஜாக்கிரதையாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரக்சர் படி நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோன்னா இங்கே நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே ரொம்ப நாளாக மார்க்கெட் சைட் ரேஞ்சிட்டு இருந்திருக்கு. இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வந்திருக்கு. இப்போ மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு பேஸ் எடுக்கிற மாதிரி காட்டுது. ஸோ மேபி இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஸ் வந்து இன்னும் இது வரைக்கும் கூட வரலாம். இது வரைக்கும் ஏன்னா இது வந்து நல்ல சப்போர்ட்டிங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு கூட இப்படி பொறுமையாக வந்துட்டு கூட திரும்ப வந்து மேலே இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு செல் ட்ரெண்டு தான். ஓகேவா? நம்ம வந்து வெறும் ஒன் டே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ வந்து எப்போ வந்து நம்ம இங்கே வந்து நமக்கு ட்ரெண்டு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நல்லா லிக்விடிட்டி இருக்குது. அதாவது இது வந்து ஆர்டர் பிளாக்கு இல்லை ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. ஃபேர் வேல்யூ கேப்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்த வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணாமல் இன்னும் இங்கே லிக்விடிட்டி அப்படியே இருக்கும். இங்கே வந்து பை மட்டுமே நடந்திருக்கு. இங்கே செல்லு வந்து நடக்கவே இல்லை. எந்த ஒரு ஸ்பைக்கும் க்ரியேட் பண்ணவே இல்லை இந்த இடத்துக்கிட்ட. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்து டச் ஆகிட்டு இங்கே வந்து டச் ஆகிட்டு திரும்ப தான் வந்து மேலே போனோம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபுல் பையில் ஒரு செல் கண்டில் மட்டும் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகும். இங்கேருந்து மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக கிடச்சிதுன்னா இதையே நல்ல ஒரு பேஸாக சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒன்று மேலே போய்டும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இங்கே லிக்விடிட்டி இது பண்ணாத பட்சத்துக்கு திரும்ப இங்கே வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க இது ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக மார்க்கெட் மேலே போகும். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன தான் இங்கே டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இங்கே இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்க மாதிரி காட்டினாலும் சம்டைம் வந்து என்ன நடக்கும்னா 4 ஹவர்ஸில் வந்து அங்கே வந்து அந்த இதை வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்பைக் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த டைமில் வந்து நமக்கு திரும்ப வந்து மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரில் பாருங்கள், இந்த இடத்துக்கும் கேப் இல்லை. இங்கே வந்து மார்க்கெட்டு கரெக்டாக எடுத்துருச்சு. திரும்ப இங்கேயும் வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துருச்சு. ஸோ இங்கே எந்த இடத்துலையுமே அந்த அவைலபிளாக வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா ப்ரைஸ் வந்து மேபி இந்த இடத்துக்கு திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இங்கே வந்து எதுவுமே எடுக்கல அப்படின்னா 4 டே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3மே வந்து பை கேண்டில், இந்த இடம் ஃபுல்லாகவே பை கேண்டிலாக காட்டுது. பட் 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துட்ட வந்து நிறைய செல் லிக்விடிட்டி வந்து எடுத்துருச்சு. இப்போ இதுக்கும் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கும் இங்கே வந்து ஓரளவுக்கு இது பண்ணி எடுத்துருச்சு. திரும்ப கீழே வந்து இந்த இடத்தையும் எடுத்துருச்சு. அதே போல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேப் இல்லை, மேலேயும் வந்து எடுத்துருச்சு, கீழே வந்து எடுத்துருச்சு. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துக்கு இது வந்து வராது. இது வந்து இன்வேலிட் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து வேலிடாக இன்வேலிடான்னு கண்டுபிடிக்கணும்.
4 ஹவரில் 1 ஹவர்லேயும் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஸ்டில் வந்து பை ஆர்டர் மட்டுமே நடந்திருக்கு, இல்லை செல் மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக ப்ரைஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகி அந்த இதை எடுத்துகிட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்துட்டு திரும்ப ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயிடும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு டே கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஆர்டர் பிளாக் வந்து உருவாயிருக்கு. இது வந்து ஃபேர் வேல்யூ கேப், அதாவது இங்கே ஸ்பைக் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்பைக் வச்சிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு டே கேண்டில் படி இங்கே ஆர்டர்ஸ் வந்து ஸ்டில் வந்து ரிமைனாக இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது. பட் இதே இடம் வந்து 4 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது எல்லாமே கிளியர் பண்ணிடுச்சு. இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக, இங்கே இதுக்கு ஈக்குவலாக இந்த இடத்துக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ இந்த இடம் வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்டர் பிளாக்காக திரும்ப வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு ரிட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். இந்த இடத்த ரிட்ரேஸ் பண்ணுறது வாய்ப்பு கம்மி தான். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது ஒன்று ப்ரைஸு இது வரைக்கும் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போகலாம், இல்லை அப்படி இல்லைனா இந்த இடத்துட்ட வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப அப்படி பொறுமையாக மேலே போகலாம், ரெண்டு நடக்கலாம். ஸோ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கிட்டே சப்போர்ட் எடுத்துருச்சு. சரி, ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைஸ் இந்த இடம் வரைக்கும் வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த இடம் வரைக்கும் வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 2240 வரைக்கும். அப்படி இல்லைனா இங்கே நல்ல ஒரு இங்கே இவ்வளோ சப்போர்ட்டுக்கு இடையில க்ரீன் கேண்டில் கடையில் ஒரே ஒரு பிளாக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து செல் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிறதுக்கான ஒரு இது வந்து சிக்னல் வந்து இது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நல்லா வந்து மார்க்கெட்டு பை ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. பை ட்ரெண்டில் போயிட்டு திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேஸ் வந்து எங்கே திரும்பலாம் அப்படின்னா, ஒன்று இங்கேருந்தே திரும்பலாம், இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து திரும்பலாம். அப்படி இல்லைனா இங்கே ஏதாவது ஸ்பேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்பைக் வச்சுட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப அப்படி பொறுமையாக போகலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து வேலிடாக இல்லையா, இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து வேலிடாக இல்லையா நம்ம பார்த்தபடி 4 ஹவர்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து வேலிடாக இல்லை. ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்படியே பொறுமையாக சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 நாள் இந்த இடத்துக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 3-4 நாள் இது ஒரு டே கடையில் 4-5 நாள் இந்த இடத்துக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த ட்ரேட் ஆகுதோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், எப்போல்லாம் இந்த ஹைக்கு போதோ அப்போல்லாம் திரும்ப செல்லும், எப்போல்லாம் கீழே வருதோ அப்போ பையும் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். 5-6 நாளைக்கு அப்புறம் தான் வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்படி தான் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் படி ஒரு ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ணணும், இப்படி தான் வந்து எடுக்கணும். ஓகேவா? இதை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டைம் ஃப்ரேம், அந்த ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து வேலட்டிலிட்டியே நிறைய நடக்கிற ஹவர்ஸை வந்து தவிர்த்துட்டு, அதாவது லண்டன் மார்க்கெட்டும் நியூயார்க் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லேவோட ஹைலியோ இல்லை லோவ்லியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி ஃபேக் அவுட் கொடுக்குதா இல்லை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே கைஸ், மோஸ்ட்லி இந்த டைம் செஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் செஷன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகே, தேங்க்ஸ் ஆல்.